வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சைடில் பார்க்குறீங்களா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஸோ இவருக்கு வெறும் 26 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்களாம். இதை எப்படி நான் வந்துட்டு அதிகப்படுத்துறது, இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப சிம்பிள் தாங்க. இருக்கிறதுல எது தெரியுமா ஈஸி? சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் ஈஸி. ஸோ அதுக்கு அடுத்தது எல்லாமே ஈஸி தான், பட் அந்த கரெக்டான வே அப்படின்றது தாங்க. ஸோ நம்ம வந்து நீங்கள் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற பாருங்க. இங்கே வந்துட்டு இந்த பலகையை நான் வெட்டணும் அப்படின்னா கையிலேயே வெட்டிட்டு கிடந்தேன்னா வச்சுக்கோங்களேன், கஷ்டம் அது. அதுவே நான் ஏதாவது ரொம்ப வாங்கி இப்படி அறுத்தேன்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியாக அதை ரெண்டாக பொழந்துட முடியும். ஸோ அவ்வளோதான். சரியான டெக்னிக்கல் அடித்தா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு சப்ஸ்கிரைபர் கொண்டு மலமலன்னு அதிகமாக வந்துடும். கவலையப்படாதீங்க, கண்டிப்பாக இதில் சொல்கிறேன். அதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அதிகமாக வரணும்னா முதல்ல உங்களுடைய நீச் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை பற்றி பேச போகிறீங்க, என்ன கண்டென்ட் பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஆடியன்ஸு எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபினான்ஷியல் கண்டென்ட் அப்படின்றது போகிறோன்னா, அப்போ ஃபினான்ஷியல் கண்டென்ட் அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு ஃபினான்ஷியல் கண்டென்ட்டை காலையில் 6 மணிக்கே எழுந்துச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஈவினிங் டைமில் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே பார்ப்பாங்க, மதிய டைமில் ஃப்ரீயாக இருக்கக்குள்ளே பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. அப்போது சரியான வந்துட்டு ஒரு டைமிங் அப்படின்றது நம்ம பிடிக்கணும். அப்போது நம்மளுடைய நீட்ஸ் தெரிஞ்சால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய நீட்ஸ் என்ன அப்படின்றத கீழே வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ அடுத்தது இந்த ஆடியன்ஸ் எப்படி நம்ம தக்க வைக்கிறது, அவங்கள நம்ம என்டையர் வீடியோ பார்க்க வைக்கிறது அப்படின்றது செகண்டரி. ஆனால் அவங்கள நம்ம வந்துட்டு முழுக்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். அப்போது அதுக்கு ஒரு ஹோப் தேவை. அப்போது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அப்படின்றத மிக சுருக்கமாக நீங்கள் சொல்லணும். அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது தான் ஷார்ட் வீடியோ. ஷார்ட் வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுற லோகோ அப்படின்றது பக்கத்திலேயே இருக்கும், கிட்டேயே இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அவங்க நீச் வருது, அவங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் வருதுன்னா உடனே சரி இப்போ இல்லைனாலும் எப்பயாவது இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடக்கூடிய ஷார்ட் வீடியோ பார்த்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒரு முழு வீடியோ போடுறீங்கன்னா அதை ஹோம் பேஜில் காமிச்சு அதை வந்துட்டு கிளிக் பண்ணி போகிறது கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் வரும். செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ ரொம்ப கஷ்டம்தான். அதனால சீக்கிரமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய நீச்சை கண்டுபிடிங்க. நீச்சை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் வீடியோ முதல்ல உருவாக்குங்க கொஞ்ச நாளைக்கு. அதே போல நீங்க தொடர்ந்து ஷார்ட் வீடியோ போட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களை வெறும் ஷார்ட் வீடியோ மட்டுமே பார்க்க வச்சிடாதீங்க. ஏன்னா அப்படி பார்க்க வச்சீங்கன்னா அவங்க முழு வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால ஒரு ஷார்ட் வீடியோ அப்படின்றது ஒரு தூண்டில் மாதிரி அவங்கள உள்ள வர வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா முழு வீடியோ அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். இதை தான் நம்ம செய்யணும். அதனால ஒரு ஷார்ட் வீடியோவை ஒரு வீட்டுக்குள்ள வரக்கூடிய, அதாவது ஒரு ஆஃபீஸ்க்குள்ள வரக்கூடிய விஷயமா எடுத்துக்கோங்க. உள்ள நீங்க ப்ரிப்பேர் கரெக்டா பண்றீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு ஸோ இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் முழு வீடியோ பார்ப்பாங்க, உங்களுடைய கண்டென்ட் எல்லாம் தேடி தேடி பார்ப்பாங்க. கவலையே படாதீங்க. இது ஒரு நாள் 2 நாள் ப்ராசஸ் அப்படின்றது கிடையாது. திடீர்னு ஒரு நாள் உங்களுடைய வியூஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஏறி போவாங்க. அந்த அதிசயம் எனக்கு நிறைய சேனல்ல நடந்திருக்கு. 26 சேனல்லையுமே எனக்கு நடந்திருக்குது. அதனாலதான் சொல்றேன். ஓகே கைஸ், கோயில்ல வேற பாட்டு போட்டாங்க. இதுக்கு மேல இதை பிளே பண்ண விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், காப்பி ரைட் கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா தயங்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.